ஒரு அழகான காலை பொழுதுல நாம்பூர்காடு முழுவதையும் கருமேகங்கள் மூட ஆரம்பிச்சது. வானத்துல பலமான மின்னலும் மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி தன்னோட வீட்டுல சூடான சமோசாக்களை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எதுக்காகம்மா இன்னைக்கு இவ்ளோ நிறைய சமோசாக்களை தயார் செய்றீங்க? சாரா, அம்மா இன்னையில இருந்து சமோசா வியாபாரம் செய்யலான்னு இருக்கேன். மழைக்காலம் வேற ஆரம்பிக்க போகுது. இந்த நேரம் நிறைய பறவைகள் சூடான சமோசாக்களை சாப்பிட விரும்புவாங்கம்மா. அம்மா, நீங்க சமோசா விற்கும் போது நானும் உங்க கூட வரலாமா? வேண்டாம் சாரா, இந்த வானிலையில மழை எப்போ வரும்னே தெரியல. நீ வீட்டுக்குள்ளேயே இரு. அம்மா சீக்கிரம் சூடான சமோசாக்களை விற்பனை செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் தயார் செய்த சமோசாவையும் வெண்பணியாரத்தையும் எடுத்துக்கிட்டு அதை விற்கிறதுக்காக பறந்து போச்சு. சமோசா வாங்கிக்கோங்க, சமோசா, சூடான சமோசா, சுவையான சமோசா. என்கிட்ட சுவையான வெண்பணியாரமும் இருக்கு. வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க. நீங்க அந்த குருவி கிட்ட போய் ஒரு சமோசாவும் ஒரு வெண்பணியாரமும் வாங்கிட்டு வாங்க. சரி லூசி, நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீ சூடான காஃபிய தயார் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு புறா மீனுக்குருவியை நோக்கி பறந்து போச்சு. குருவி, உன்கிட்ட இருக்கிற சமோசாக்கள் எல்லாம் சூடா இருக்கா? ஆமா புறானே, நான் இந்த பலகாரங்களை எல்லாம் காலையில தான் தயார் செய்து சுட சுட விற்பனைக்கு கொண்டு வரேன். ரொம்ப நல்லது. சமோசாக்கள் சூடா இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். ஆமா, உன்கிட்ட ஒரு சமோசா எவ்வளவு ரூபா? ஒரு சமோசாவோட விலை 5 ரூபாய் தான் புறானே. பரவாயில்லையே, நீ ரொம்ப நியாயமா தான் விற்பனை செய்யற. சரி, எனக்கு ஒரு சமோசாவும் ஒரு வெண்பணியாரமும் கொடு. உடனே மீனுக்குருவி தன்னோட கூடையை திறந்து அதுல இருந்து ஒரு சமோசாவையும் வெண்பணியாரத்தையும் எடுத்துச்சு. புறா பணியாரத்துக்கான காசை கொடுத்துட்டு அந்த பலகாரத்தை வாங்குச்சு. அத ஒரு தட்டுல எடுத்துக்கிட்டு புறா தான் வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல காலுக்காகவும் ராணிக்காகவும் தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்தபடியே சூடா காஃபி குடிக்க தயாரானாங்க. ஹே புறா, உனக்கு இந்த சூடான பலகாரங்கள் எங்கிருந்து கிடைச்சது? காலு, அந்த ஆலமரத்தோட கிளையில தான் ஒரு குருவி இந்த பலகாரங்களை வித்துக்கிட்டு இருக்கு. உனக்கு வேணும்னா அங்க போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு புறா தான் வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. காலு, அந்த புறா கிட்ட இருக்கிற சமோசாவை பார்த்ததுமே எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. நீங்க அந்த குருவி கிட்ட போய் பலகாரங்களை வாங்கிட்டு வாங்க. அந்த குருவி வேற நம்ம காட்டுக்கு புதுசா இருக்கு. அது நம்மள நம்பி எப்படி கடன் கொடுக்கும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க எப்படியாச்சும் எனக்கு இன்னைக்கு சமோசாவை வாங்கி தந்தே ஆகணும். சரி வா, அந்த குருவிய பயமுறுத்தியாச்சும் சமோசாக்களை சாப்பிட முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 காகங்களும் மீனுக்குருவியை நோக்கி பறந்து போனாங்க. நீ எங்க இருந்து வர? இந்த காட்டுக்கு நீ பாக்குறதுக்கே புதுசா இருக்க. இல்ல, நான் இந்த காட்டுல தான் இருக்கேன். நான் இன்னைக்குதான் முறையா சமோசா வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அதனாலதான் என்ன பாக்குறதுக்கு உங்களுக்கு புதுசு மாதிரி தெரியுது. சரி குருவி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க காட்டுல ஒரு வழக்கம் இருக்கு. நாங்க தான் இந்த காட்டோட காவல்காரங்க. இங்க யாரு என்ன பொருளை விற்பனை செய்ய வந்தாலும் அவங்க எங்களுக்கு அந்த பொருளை இலவசமா கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? என்னால அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க காசு கொடுத்தா நான் பலகாரங்களை தருவேன். நான் இலவசமா எந்த பலகாரங்களையும் உங்களுக்கு தர மாட்டேன். எங்க பலம் தெரியாம எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட இருக்கிற சமோசாவையும் பணியாரத்தையும் எங்க கிட்ட கொடுத்துட்டு உன் வியாபாரத்தை பாரு. இல்ல இந்த காட்டுல உன்னை விற்பனை செய்யவே விட மாட்டோம். நான் தரவே மாட்டேன். காடுங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. நீங்க என்னை ஏமாத்தி என்கிட்ட இருக்கிற பலகாரங்களை திருட பாக்குறீங்க. ஐயோ, இந்த குருவிக்கு நாம என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நாம யாருன்னு இந்த குருவிக்கு காட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் வேகமா போய் மீனுக்குருவிய பிடிச்சிடுச்சு. உடனே ராணிக்காகவும் மீனுவோட கூடையில இருந்து 2 சமோசாவையும் வெண்பணியாரத்தையும் எடுத்துக்கிட்டு வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. திருடங்க திருடங்க, என்கிட்ட இருந்து சமோசாவையும் பணியாரத்தையும் திருடிட்டு போறாங்க. யாராச்சும் பிடிங்க, யாராச்சும் உதவி செய்யுங்க. அந்த நேரத்துல ஜம்ஜம் பறவை அந்த பக்கமா தான் வீட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. குருவி, என்னாச்சு? எதுக்காக இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? என்கிட்ட இருந்த சமோசாவையும் வெண்பணியாரத்தையும் 2 காகங்கள் திருடிட்டு போறாங்க. ஐயோ, அவங்க ரொம்ப மோசமானவங்க. குருவி, உன்கிட்ட இருக்கிற மொத்த பணியாரத்தையும் அவங்க திருடிட்டு போகாம இருந்தாங்களே, அத நினைச்சு நீ சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ஜம் பறவை அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஜம்ஜம்மோட வார்த்தைகளை கேட்டதுமே மீனுக்குருவி ரொம்பவும் பயந்துடுச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. தினம் தினம் காகங்கள் மீனுக்குருவிய பயமுறுத்தி அது கிட்ட இருந்த
சமோசாக்களை வாங்கின அப்புறம்தான் அந்த சமோசாக்களை தங்களோட காட்டுல விற்பனை செய்ய அனுமதிச்சாங்க. ஒரு நாள் மீனுக்குருவி ரொம்ப கடுமையான மழையில தன்னோட சமோசாக்களை வித்துட்டு தான் வீட்டுக்கு வந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப அதிகமா காய்ச்சல் அடிக்குதுமா. இந்த சூழ்நிலையில நீங்க எப்படிமா பலகாரங்களை விற்பனை செய்ய போவீங்க? நான் எப்படியாச்சும் இன்னைக்கு வியாபாரத்துக்கு கிளம்பி ஆகணும். நான் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்ச பலகாரங்கள் எல்லாம் வீணா போயிடுமே. நான் வேணும்னா இந்த பலகாரங்களை எல்லாம் காட்டுல கொண்டு போய் வித்துட்டு வரேம்மா. நீங்க வீட்டுல படுத்து ஓய்வெடுங்க அப்படின்னு சொன்ன சாரா அந்த பலகாரங்களை எடுத்துக்கிட்டு தான் வீட்டுல இருந்து வெளியே பறந்து போனா. சமோசா வாங்கிக்கோங்க. சமோசா, சூடான சமோசா, சுவையான வெண்பணியாரம் வாங்கிக்கோங்க. குழந்தை, இன்னைக்கு உங்க அம்மா வரலையா? நீ சமோசாக்களை எடுத்துட்டு வந்திருக்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் இந்த சமோசாக்களை விற்பனை செய்யறதுக்காக வந்தேன். சரி சரி, உங்க அம்மா இந்த காட்டுக்குள்ள நுழையணும்னா எங்களுக்கு ஒரு சமோசாவும் ஒரு வெண்பணியாரமும் கொடுப்பாங்க. சீக்கிரம் கொடு. நீங்க செய்யறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? நாங்க இவ்ளோ சின்ன குருவியா இருந்துகிட்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுறுசுறுப்பா உழைக்கிறோம். ஆனா நீங்க உருவத்துல இவ்ளோ பெருசா இருக்கிறீங்க. நீங்க ரொம்ப பலசாலி. ஆனா எதுக்காக இப்படி அடுத்தவங்களை மிரட்டி அதுல சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? உனக்கு வாய் ரொம்ப அதிகம்தான் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் சாராவோட கன்னத்துல ஓங்கி அரைஞ்சது. பிறகு 2 காகங்களும் ஆளுக்கு 2 சமோசாவும் 2 வெண்பணியாரத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. குழந்தை சாரா ரொம்பவும் அழுதா. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துச்சு. சாராவும் ஒரு வழியா பலகாரங்களை விற்பனை செய்துட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தா. ஐயோ சாரா, என்னாச்சுமா? என்ன உன் கன்னத்துல இப்படி காயம் ஏற்பட்டிருக்கு? தான் அம்மா இப்படி கேட்டதுமே குழந்தை சாரா நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. மோசமான காகங்கள் சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம உன்னை எப்படி அடிச்சிருக்காங்க. சாரா, இனிமே நீ பலகாரங்களை விற்பனை செய்ய போக வேண்டாம். அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியாகிடுச்சு. நாளையில இருந்து நானே பணியாரங்களை விற்பனை செஞ்சுக்கிறேன். அப்படியே காட்டுல மறுநாள் பொழுது வந்துச்சு. மீனுக்குருவியும் ரொம்ப வேகமா சூடான சமோசாக்களை தயார் செஞ்சது. பிறகு அந்த சமோசாவை எடுத்துக்கிட்டு அதை விற்பனை செய்யறதுக்காக பறந்து போச்சு. அந்த மோசமான காகங்கள் எங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அந்த காகங்களுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குழந்தை சாரா தன்னோட நண்பர்களை பார்க்க பறந்து போனா. தன்னோட திட்டத்தை தான் நண்பர்கள் கிட்ட குழந்தை சாரா சொன்னா. நண்பர்களும் சாராவுக்கு உதவி செய்ய சம்மதிச்சாங்க. வழக்கம் போல காலுவும் ராணியும் மீனுக்குருவிய வழிமறிச்சு பலகாரங்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல அங்க வந்த குழந்தைங்க ரொம்பவும் வேகமா காகங்கள் மேல ஒரு வலைய தூக்கி போட்டாங்க. பசங்களா, நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, இவங்களுக்கு நாம ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும். பருள், நீ சீக்கிரம் வீட்டுக்கு போய் உன் அப்பாவை கூட்டிட்டு வா. பருள் வேகமா தான் வீட்டை நோக்கி பறந்து போனா. ஹே சின்ன குருவிகளா, எங்களை பத்தி தெரியாம எங்க கிட்ட விளையாடுறீங்க. பருளும் தான் அப்பாவை கூட்டிக்கிட்டு வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டான். கழுக பார்த்ததுமே 2 காகங்களும் ரொம்பவும் பயந்துட்டாங்க. கழுகண்ணாச்சி, உங்க பலத்துக்கு முன்னாடி எங்க பலம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. எங்களை விட்டுடுங்க. நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம். தெரியாம தப்பு பண்ணவங்களுக்கு என்னோட தண்டனையே வேற அப்படின்னு சொன்ன கழுகு 2 காகங்களையும் ரொம்ப அடிச்சது. காகங்களும் பயந்து போய் அங்கிருந்து ஓடிட்டாங்க. அம்மா குருவி, நீ இனிமே பயம் இல்லாம இந்த சமோசாக்களை தினமும் காட்டுல விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. அன்னையில இருந்து மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா காகங்களோட தொல்லை இல்லாம அந்த காட்டுல சமோசாக்களை வித்துச்சு. ஒரு அழகான காலை பொழுது. அந்த நேரத்துல குழந்தை ராஜு தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்தபடியே பந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனோட சிந்தனை முழுவதும் பக்கத்து காட்டுல நடக்கிற திருவிழாவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்து காட்டுல திருவிழா ரொம்ப ஜோரா இருக்கும். அம்மா எப்படியும் என்ன அந்த திருவிழாக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. அம்மாவுக்கு தெரியாம அங்க நடக்கிற திருவிழாவை பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜு தன்னோட வீட்டுக்குள்ள வந்தான். அம்மா, எனக்கு பந்து விளையாடி விளையாடி போர் அடிக்குதுமா. நான் கொஞ்ச நேரம் நதிக்கரையோட பக்கம் போய் விளையாடிக்கிட்டு வரேன். சரிடா ராஜு, போய் விளையாடு. இது மழைக்காலம், எப்ப வேணும்னாலும் மழை வரலாம். மழை வந்தா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடனே. ஆ சரிம்மா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன ராஜு தன்னோட வீட்ல இருந்து வெளியே பறந்து போனா. அந்த நேரத்துல குழந்தை குக்குவும் நதிக்கரையோட பக்கத்துல உட்கார்ந்து
பட்டாம்பூச்சிகள் கூடயும் தும்பிகள் கூடயும் விளையாடிக்கிட்டு இருந்தான். டேய் குக்கு, நான் பக்கத்து காட்டுக்கு திருவிழா பார்க்க போறேன். அங்க ராட்டினம், ஐஸ்கிரீம், வான வேடிக்கை எல்லாம் இருக்கும். நீயும் என் கூட வரியா? ரொம்ப ஜாலியா இருக்கும். ராஜுவண்ணே, நீங்க சொல்றதை கேட்டா எனக்கும் அந்த திருவிழாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா எங்க அம்மா என்ன அவ்வளவு தூரம் விட மாட்டாங்களே. டேய் குக்கு, நானும் எங்க அம்மாவுக்கு தெரியாம தான் பக்கத்து காட்டுக்கு திருவிழா பார்க்க போறேன். நீயும் என் கூட வா. நம்ம சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம். நாம திருவிழா பார்க்க போற விஷயம் யாருக்கும் தெரியாது. நிஜமாவா ராஜுவண்ணே? நாம சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம்ல? ஆமா குக்கு, பயப்படாத. எனக்கு அந்த காட்டுக்கு போற வழி நல்லா தெரியும். சாயந்தரத்துக்கு முன்னாடியே நாம வந்துடலாம் அப்படின்னு ராஜுக்காக சொன்னதுமே திருவிழாவை பார்க்கணுங்கிற ஆசையில குக்குவும் தான் அம்மாவுக்கு தெரியாம ராஜு கூட பறந்து போனா. ராஜுவுக்கு பக்கத்து காட்டுக்கு போறதுக்கான வழி தெரியும். அவன் முன்னாடி பறந்துகிட்டு இருந்தான். குழந்தை குக்குவோ ராஜுவை பின்தொடர்ந்தே பறந்துகிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ஆந்தை பாட்டி தான் வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. இந்த ரெண்டு சின்ன பசங்களும் இந்த பக்கமா எதுக்காக பறந்துகிட்டு இருக்காங்க? ஏ பசங்களா, இங்க வாங்க. எங்க போய்கிட்டு இருக்கீங்க? டே குக்கு, அந்த பாட்டியோட பேச்ச காதுல வாங்கிக்காத. நீ என்ன பின்தொடர்ந்தே சீக்கிரம் பறந்து வா. ரெண்டு குழந்தைங்களும் அந்த பாட்டியோட பேச்ச கேட்காம தொடர்ந்து பறந்துகிட்டே இருந்தாங்க. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல. ஏன்னு கூட கேட்காம பறந்து போறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல மறுபடியும் கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சிடுச்சு. திடீர்னு வானிலை மாறினதை பார்த்த சாரா ரொம்பவும் பயந்து போயிட்டா. இன்னும் வீட்டுக்கு வரலையே, மழை வேற வர மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல மீனுக்குருவி சில தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. சாரா, என்னம்மா வீட்டோட வெளியே நின்னுக்கிட்டு இருக்க? அம்மா, தம்பி எங்க? அம்மா, நானும் குக்குவும் தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு போனோம்மா. குக்கு கொஞ்ச நேரம் பட்டாம்பூச்சிகள் கூட விளையாடிக்கிட்டு வரேன்னு சொன்னான். ஆனா இப்ப மழை வேற வர மாதிரி இருக்கு. அவனை இன்னும் காணும்மா. சரி சரி, நீ இந்த தானியங்களை எடுத்து வீட்டுக்குள்ள வை. நான் நதிக்கரைக்கு போய் குக்குவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. ஆனா நதிக்கரைக்கு போற வழியிலேயே காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நதிக்கரைக்கு போய் பார்த்த நேரம் அங்க எந்த பறவைகளுமே இல்ல. நதிக்கரை வெறிச்சோடி கிடந்துச்சு. குக்கு எங்க போயிருப்பான்? அவன் எப்போதுமே ராஜு காகத்து கூட தான் விளையாடிக்கிட்டு இருப்பான். ஒருவேளை ராஜுவோட வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல மலையில மாட்டிக்கிட்ட ரெண்டு குழந்தைங்களும் ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்தாங்க. எங்க அம்மா என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்க என்ன தேடிக்கிட்டே இருப்பாங்க. நானும் மழை வரும்னு என்ன கனவா கண்டேன். எங்க அம்மாவும் என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க. வீட்டுக்கு போய் எனக்கு அடி நிச்சயம் கிடைக்கும். நான் மட்டும் உங்க கூட இங்க வரலன்னா இந்த மழையை என் வீட்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். குக்கு, புலம்பிக்கிட்டே இருக்காத. கொஞ்ச நேரம் காத்திருப்போம். இந்த மழை நிச்சயமா நின்னுடும். அந்த நேரத்துல மீனுக்குருவியோ ராணிக்காகத்தோட வீட்டின் கதவை தட்டுச்சு. ராணி, யாரோ வீட்டோட கதவை தட்டுறாங்க. வேற யாரா இருக்கும் காலு? நம்ம பையன் ராஜு தான். மழை வந்ததுமே வீட்டுக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் வீட்டோட கதவை திறந்துச்சு. ராணி அக்கா, என் பையன் குக்கு இங்க வந்தானா? இல்லையே மீனு, என் ராஜுவும் இன்னும் வீட்டுக்கு வரல. அவன் நதிக்கரைக்கு தான் விளையாட போறேன்னு சொன்னான். குக்குவும் நதிக்கரையில தான் விளையாடிக்கிட்டு இருந்தான். அவனும் இன்னும் வீட்டுக்கு வரல. அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எங்கேயோ போயிருக்காங்க. வேற எங்க போயிருப்பாங்க? என் பையன் பக்கத்து காட்டுல நடக்கிற திருவிழாவை பார்க்க தான் போயிருப்பான். காலு, அறிவில்லாம பேசாதுங்க. ராஜுக்கு மழைய பார்த்தாலே பயம். அவன் இந்த மழைய பார்த்து பயந்துகிட்டு எங்கேயாச்சும் ஒதுங்கி போய் நின்னு இருப்பான். மீனு, நீ வா, நாம போய் நம்ம பிள்ளைங்க எங்கன்னு தேடிட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவியும் ராணிக்காகமும் குழந்தைங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல இருள் சூழ ஆரம்பிச்சிடுச்சு. மழையோட வேகமும் மின்னலோட வேகமும் அதிகமா இருந்துச்சு. அந்த நேரத்துல குழந்தைங்க இருந்த மரத்தோட கிளையில ஒரு பாம்பு மெதுவா ஊர்ந்து வந்துச்சு. டேய் குக்கு, பாம்புடா பாம்பு, சீக்கிரம் இங்க இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்ன ராஜுவும் குக்குவும் ரொம்ப வேகமா இன்னொரு மரத்துக்கு போயிட்டாங்க. ராஜு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா கிட்ட சொல்லாம நாம இங்க வந்திருக்கவே கூடாது. நேரம் இருட்டாக இருட்டாக எனக்கு என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு.
டேய் குக்கு அழாத. எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு எங்க தெரியும்? நாம யாராச்சும் இந்த பக்கமா வர்றாங்களான்னு பாப்போம். அவங்க கிட்ட உதவி கேட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்படின்னு பேசிக்கிட்ட குழந்தைங்க ஆளுக்கு ஒரு திசைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ராணிக்காகமும் மீனுக்குருவியும் புறாவோட வீட்டுக்கு வந்தாங்க. புறான குப்பு ராஜுவும் இங்க வந்தாங்களா? இல்லையே மீனு, இந்த மழையில குழந்தைங்களை எதுக்காக நீங்க வெளியே விட்டீங்க? அந்த 2 பசங்களும் எங்க கிட்ட சொல்லாம வந்துட்டாங்க. அவங்கள தான் காடு முழுவதும் தேடி அலைகிறோம். ஆண்டி, ராஜு நேத்துக்கே என்கிட்ட கேட்டான், பக்கத்து காட்டுல திருவிழா நடக்குது, நீயும் என் கூட வரியான்னு. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஒருவேளை ராஜுவும் குக்குவும் திருவிழா பார்க்க போயிருக்கலாம். மீனு, இந்த பசங்க பண்ணிருக்க வேலைய பாத்தியா? நாம இப்போ என்ன செய்யறது? நாம இன்னும் தாமதிச்சா அது ரொம்ப ஆபத்து. இப்பவே பக்கத்து காட்டுக்கு போலாம். இருங்க இருங்க, வானம் வேற ரொம்ப இருட்டா இருக்கு. இந்த நேரத்துல குழந்தைங்களை தேடுறது ரொம்ப சிரமம். நான் உங்களுக்கு ஒரு லைட்டை கொடுக்கறேன். அப்படின்னு சொன்ன புறா ஒரு விளக்க மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவியும் ராணிக்காகமும் அந்த விளக்கோட வெளிச்சத்துல தன்னோட குழந்தைங்களை தேடி மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கமா யாருமே வரல. எனக்கு ரொம்ப குளிருது. நான் என் அம்மா கிட்ட போகணும். டேய் குக்கு, ஒழுங்கா அழுறத நிறுத்து. நீ அழுறத பார்த்தா எனக்கும் பயமா இருக்கு. கண்டிப்பா நாம இங்க இருந்து போயிடலாம். அதே நேரத்துல ராணிக்காகமும் மீனுக்குருவியும் வேகமா பக்கத்து காட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்தாங்க. தூரத்துல வெளிச்சம் தெரிகிறத ஆண்டி பாட்டி தன்னோட வீட்டுல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏ பறவைகளா, எங்க போய்கிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன பாட்டி, எங்க குழந்தைங்களை தேடி நாங்க போய்கிட்டு இருக்கோம். எங்களோட குழந்தைங்களை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், அவங்க பக்கத்து காட்டை நோக்கி தான் பறந்து போனாங்க. நான் கூப்பிட கூப்பிட என் பேச்ச மதிக்கவே இல்ல அவங்க. பாட்டி மன்னிச்சிடுங்க. அவங்க எங்க கிட்டயும் சொல்லல. அவங்கள தேடி தான் நாங்க காடு முழுவதும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு பேசிக்கிட்டே ராணிக்காகமும் மீனுக்குருவியும் மறுபடியும் தன்னோட குழந்தைங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு அடர்ந்த காட்டோட பகுதியில பறந்துகிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவி ஒரு முச்செடியில மாட்டி கீழே விழுந்துடுச்சு. மீனு, என்னாச்சு பாரு, உன் ரெக்கையில இருந்து ரத்தம் வருது. ரத்தம் வந்தா வந்துட்டு போட்டோம். நம்ம சீக்கிரம் நம்ம குழந்தைங்களை கண்டுபிடிச்சாகணும். அப்படின்னு பேசிக்கிட்டே குருவிங்க அந்த மழையை பொருட்படுத்தாம தங்களோட குழந்தைங்களை ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இங்க இருக்கோம், இங்க பாருங்க. தங்களோட குழந்தைங்களோட சத்தத்தை கேட்டதுமே 2 பறவைகளும் அந்த இடத்துக்கு பறந்து வந்தாங்க. குழந்தைங்களை பார்த்த சந்தோஷத்துல மீனுக்குருவியும் ராணிக்காகமும் தங்களோட குழந்தைங்களை அணைச்சுக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இனிமே உங்ககிட்ட சொல்லாம நான் எந்த இடத்துக்கும் வர மாட்டேன். நாங்க தனியா இந்த காட்டுல மாட்டிக்கிட்ட நேரம் தான் காடு எவ்வளவு ஆபத்தானதுன்னு எங்களுக்கு புரிஞ்சது. சரி சரி பசங்களா, நாம இங்க இருந்து எதுவும் பேச வேண்டாம். வாங்க வீட்டுக்கு போவோம். அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் தங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் தான் குக்கு கிட்ட பக்கத்து காட்டுல திருவிழா நடக்குது போலான்னு சொன்னேன். டேய் ராஜு, இத நீ ஒரு பாடமா எடுத்துக்கோ. இனிமே என்னைக்குமே இந்த ஆபத்தான வேலைய செய்யாத. அதே நேரத்துல குக்குவும் தான் அம்மா கிட்ட ரொம்ப அழுதபடியே மன்னிப்பு கேட்டான். இனிமே அம்மா கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? அப்படியே அந்த காட்டுல மழைக்காலம் நல்லபடியா முடிஞ்சது. 2 குழந்தைங்களும் ஒரு அருமையான பாடத்தையும் கத்துக்கிட்டாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம அம்மா அப்பாக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செய்தா அது நிச்சயமா ஆபத்துல தான் போய் முடியும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். அம்னா, அனஃப், ஹனா, ஹம்தா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சிசாட், பிரபு, இஸ்கந்த பிரியா, ஹரிஸ், மீனாட்சி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கெல்சி பாப்பா, ஹாய் விக்கி, விசு, மௌனிகா, சுபிக்ஷன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தக்ஷன், லக்ஷனா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். பவிஷா, பியாஷ், அஸ்வின், சர்வேஸ் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஆகாஷ், சிந்துஜா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கோமதி, ராகுல், உமா, பென்பா, பிரபு, ஜீவா, அக்ரன், வேதியப்பன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் அமீரா சிரோஸ், ஹாய் ஐயாசாமி, ஹாய் சண்முக பிரியா. மகிழன், நீங்க சயின்ஸ் ப்ராஜெக்ட் ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். ஹாய் ஜெவினா டாஃப்னி, ஹாய் கார்குழலி. நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.